எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்து. உங்களை அனைவரையும் முதலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் ஸ்பான்சர் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் மனம் நிறைந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய ஜோதிட பலன்கள் எல்லாம் பார்த்துருப்போம். எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டலுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தால், தனிப்பட்ட 12 ராசிகளையும் பிரித்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் என்ன நடக்கும், என்னெல்லாம் ஆபத்துகளும் இருக்கிறது என்றதை தான் பார்க்க போகிறோம். அதனால் எளிமையாக நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். முதல்ல பார்க்கக்கூடிய ராசி எது பார்த்தீங்கன்னா மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும், 7.5 சனியில் இருக்கிறீங்க என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க. உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். உடற்பயிற்சி செய்யாத மேஷ ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வரும். அதில் யாரால் தப்பிக்கவே முடியாது. யோசிச்சு 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 எவ்வளோ பணம் காசு செல்வாக்கு இருந்தாலும் பிரச்சனை வரும். வயிறு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் தான் உங்களுக்கு எப்பவுமே கவனம். ஆஞ்சநேயரை பிடித்து கொள்வது விசேஷம். வேறு என்ன நல்லது நடக்கும் கேட்பீங்க. நெகட்டிவெல்லாம் ஓகே. தொழில் விஷயத்தில் அற்புதம் நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் தொந்தரவு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கல்யாணம்லாம் கரெக்டாக டப்புன்னு பண்ணிக்கலாம். பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல் தீரும். லாபங்கள் ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை, பணம், முதலீடுகள். மேஷராசிக்காரர்கள்லாம் சரியான முதலீடு செய்பவர்கள் கிடையாது. யார் எது சொன்னாலும் அதை நம்பி முதலீடு செஞ்சுட்டு மாட்டிப்பீங்க. கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிடுவீங்க. செலவு பண்ணிவிட்டு அப்படியே இருப்பீங்க. ஊர் ஃபுல்லாக சொத்து இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா 1 லட்ச ரூபாய் புரட்ட முடியாது. அதெல்லாம் இந்த வாட்டி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க. புரியாத புதிராக இருப்பீங்க மேஷ ராசிக்காரங்கள். குடும்பத்துக்கே என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, ரகசியமாகவே இருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷம் மாறி குடும்பம் மற்ற எல்லாருக்கும் நிறைய நல்லது சொல்வீங்க, நிறைய நல்லது செய்வீங்க. ஸோ தொழில் அமைஞ்சிரும் மேஷத்துக்கு. படிப்பு தடை போயிடும். திருமண தடைகள் போயிடும். புத்திர சந்தான தடைகள் நீங்குமா. அஷ்டமலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ராசி மேஷம் 2026ஆம் ஆண்டு. வேறு என்ன வேணும்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியில் ரிஷபம். துர்க்கை வழிபாடு ரொம்ப. ரிஷபத்துக்கு இந்த வருஷம் எதில் பிரச்சனை? வயிறு, கட் என்று சொல்வார்கள். வயிறிலிருந்து பெருங்குடல், சிறுங்குடல்லாம் சேர்ந்தது தான் கட். அந்த கட்டு நீங்கள் கொஞ்சம் சரியாக பண்ணிக்கலைன்னா ஆபத்தாயிடும். அதனால் கண்டிப்பாக மன அழுத்தம் தான் பெரிய தொந்தரவாக வரப்போதான். மன அழுத்தம். லாபம், முதலீடுகள், நகை, வியாபாரம், வண்டி வாகனம், இதெல்லாம் யார் அதிகமாக பண்ண போகிறது? ரிஷபம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வருஷம் நிறைய பணம் பார்க்க போகிற ராசியில் ரிஷபம் வரும். வேறு என்ன வரும் ரிஷபத்துக்கு? அற்புதம். டக்குன்னு எல்லாமே நல்லது நடக்கும். ரொம்ப நாள் பிரேக்கப் ஆன கல்யாண பிரச்சனை நிவர்த்தி ஆகும். திருமணத்தில் பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவி சண்டை போட்டு கோர்ட்டு கேஸுன்னு ஆனவங்க கூட திருப்பி மனசு விட்டு மாறிடுவீங்க. அற்புதம் ஏற்படும். தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும். பெற்றோர் பெரியோரை விட்டு தொலை தூரத்தில் குடும்பத்தை விட்டெல்லாம் பிரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். லாபத்தில் பல விதத்தில் ஏற்றங்கள் காணப்படும். முதலீடுகள் டக்குன்னு நடக்கும். வங்கி கடன்லாம் எதிர்பார்த்து காத்து கண்டிருப்பீங்க ரிஷபம். அதெல்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நடக்கும். கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும். வேறு எதில் கவனமாக இருக்கணும்?
பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளோட தகராறு வச்சுக்கூடாது. பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், இரத்த பந்தம் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் பெரிய சிக்கலாயிடும். ஸோ உறவு முறையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. யார்? ரிஷபம். பணவரவு, முதலீடுகள், வண்டி வாகனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரிஷபத்துக்கு ஃபேவரபிள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார்? மிதுனம். ராகவேந்தர் வழிபாடு சிறந்த பரிகாரம். காது மூக்கு தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, வெர்டிகோ, மயக்கம் இதெல்லாம் வருமா. மிதுனத்துக்கு தான் தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. மார்ச் மாதத்துலேருந்து விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும். என்ன தொழில் பண்ணுறோன்னா, ஒரு தொழில் இல்லை 2 தொழில் பண்ணுறோன்னு விசிட்டிங் கார்டு நீட்டலாமா. படிப்பு என்ன ஆச்சு, தடையாச்சு, அதெல்லாம் மீறி போயிட்டு இப்போ வேறு காலேஜில் சேர்ந்துட்டேன், வேறு ஸ்கூலில் சேர்ந்துட்டேன், நல்லா படிக்கலாம். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் ஏற்படுமா. யாருக்கு? மிதுனத்துக்கு. அப்போ எதில் கவனமாக இருக்கணும்? வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது. வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அதே போல் மிதுனத்துக்கு தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு சந்தோஷமாக வெளியில் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுமா. பழைய கடன்கள் பைசல் ஆகுமா. எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுமா. அடிதடி கேஸு, 75 கேஸு, போலீஸ் கேஸு எல்லாமே ஏதோ தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் மாட்டின்னு இருந்திருப்பீங்க, அதில் இருந்தாலும் சால்வ் ஆகிடுவீங்க. அதனால் நிறைய ட்ராவல் பாண்டிங்கெல்லாம் பிரச்சனை இருக்குமா. கோர்ட்டு கேஸ் இருந்தால் எப்படி ட்ராவல் பண்ண விடுவாங்க, அதெல்லாம் மாறிடுவீங்க. கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் எல்லாமே யாருக்கு ஏற்படுமா? மிதுனத்துக்கு ஏற்படுமா. கண்டிப்பாக தொழில் கிடச்சிருமா. தொழிலில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்களா மிதுனம், அது மாதிரி சந்தோஷம் அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மிதுனத்துக்கு வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக மற்றதெல்லாம் மிதுனத்துக்கு அற்புதம் ஏற்படும். காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியில் கவனமாக பார்த்துக்கினா போதும். அடுத்ததாக யார் பார்க்கறது? கடகம். இடது பக்க தேக ஆரோக்கியம், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் குரு முக்கியம். குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு இதெல்லாம் பிடிச்சிக்கணும். ஜென்மத்தில் குரு வர்றதுனால இடது பக்க தேக ஆரோக்கியம், ஆர்ட் ரொம்ப ரிலேட்டடாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆர்ட்டு தான் இந்த பிபி, சுகரு, நாள்பட்ட பிபி, நாள்பட்ட சுகர்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டு மாத்திரை எடுக்கிறது இல்லாமல் நான் கத்திரிக்காய் சாப்பிட்றேன், பிரண்டை சாப்பிட்றேன், வெண்டைக்காய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. டப்பு டப்புன்னு அடிச்சிருமா. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் சந்தோஷமாக எடுக்கணுமா. யார்? கடகராசிக்காரன். ஆச்சரியமாக இருக்குமா. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீருமா. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீருமா. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்குமா. திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுமா. கணவன் மனைவிக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். 26வது வருஷம், 27வது வருஷம் எல்லாம் சனி ரொம்ப எஃபெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் சரியாக நடக்கலைன்னா நீங்கள் தான் எதாவது தப்பு பண்ண போகிறீங்க. ப்ரமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரமே தெரியல, ஓட்டலே தெரியாதான ஓட்டல ஆரம்பிப்பீங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. எல்லாமே நல்லா இருக்கும். சுபகாரியத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம் எல்லாமே ஏற்படும். யாருக்கு? கடகத்திற்கு. போறாதா?
தொழில் பயம், உத்தியோக பயம், வியாபார பயம், படிப்பு பயம் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். நரம்பு சம்பந்தப்பட்ட உத்திரம், படபடப்பு. அப்போ என்ன அர்த்தம்? பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் தான் பார்த்துக்கும். தூக்கத்தை கெடுத்துக்கூடாது. விநாயகரை கட்டியமாக பிடிச்சிக்கணும். காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும், டெய்லி கேட்கணும். அஷ்டமத்தில் சனி 2 வருஷம் இருக்கு. வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ஒரு மாதிரி சலிப்பு இருக்கும், கோபம் இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு அதை தான் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எதை கிடைச்சாலும் படிப்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க. மனசை கெடுத்துடாதீங்க. யாருக்கு? சிம்மத்திற்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். திங்கக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடோ எலுமிச்சை பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சை பழ ஜூஸோ தானம் கொடுத்துரும். யார் கொடுக்கணும்? திங்கக்கிழமை யார் பண்ணணும்? நீங்கள் தான். பண்ண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். விரயங்கள் போயிடும். பெற்றோர் பெரியோர் அற்புதமாக உங்கள் கூடயே இருந்து உங்கள் கூடயே நிற்பாங்க. அவங்க தோலை பிடிச்சிக்குங்க. நல்லது நடக்கும். சிம்மத்துக்கு என்ன அற்புதம்? பழைய கடன்கள் பைசல், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, மரண பயம் போயிடும். அஷ்டமத்தில் சனியாக இருந்தாலும் குரு பார்க்க போகிறார். அப்புறம் அசால்ட்டாக டீல் பண்ணுவீங்க. இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவுலெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வெளியூர் பயணம், உள்ளூர் பயணம், தொலைதூர பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசியில் யார் வரும்? சிம்மம் வரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். வேற்று மதத்தினரால் ஆதாயம் ஏற்படும். காதல் அமைப்பிலெல்லாம் தகராறு வச்சுக்கூடாது. கெட்டியமாக பிடிச்சிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடமும், காதலாக இருந்தால் காதலியிடம், காதலியாக இருந்தால் காதலிடம் டோட்டல் சரண்டர் ஆகிடும். என் புருஷன், என் லவ்னு சொல்லி தகராறுலாம் வச்சுக்கூடாது. புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. பெருமாளை பிடிச்சிக்கணும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அலர்ஜி பார்த்துக்கணும். மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. கூடாதது எது? கன்னிக்கு தான். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். தெய்வீக வழிபாடுகள், கோயில், திருப்பணிகள், மகான்கள் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கன்னி. குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி மே மாதம் வரைக்கும் மன்னிக்கணும். மே மாதத்துலேருந்து ஜாலியாகிடும். கல்யாணம் நடக்கும், குழந்தை நடக்கும், தொழில் நடக்கும், உத்தியோகம் நடக்கும், வியாபாரம் நடக்கும், படிப்பு நடக்கும், எல்லாமே நடக்கும். இழுபறியாக இருந்த நிலைமெல்லாம் மாறிடும். யாருக்கு? கன்னிக்கு. குடும்பத்தில் புது உறவு வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரும். தொலைதூரத்தில் அனுகூலம் ஏற்படும். மலை கோயில்களுக்கு அதிகமாக போவீங்க. மலை பிரதேசங்களுக்கு அதிகமாக போவீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு நடமாவது வாங்குவீங்க. நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ராசியில் யார் வரும்? கன்னி வரும். கோயிலே கும்பிட மாட்டேன், சாமியே கும்பிட மாட்டேன், திராவிட கழக தலைவரோட ரொம்ப மோசமாக இருந்த கன்னியாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு சபரிமலைக்கு போயிட்டு வரும். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுமா. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதுலேருந்து படிப்படியாக மாறிடும். தைரியம் ஏற்படும். கன்னிக்கு அலர்ஜி மட்டும் பார்த்துக்கணும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். வாராகி வழிபாடு, ஸ்கின்னு ஜாயிண்ட் பெயின்ஸ் தான். துலாத்துக்கு என்ன அதிர்ஷ்டம், சனி இன்னும் 2 வருஷம் பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ 2026 உங்கள் ஏரியா, 2027 உங்கள் ஏரியா. சும்மா போய் டைம் பார்த்துக்கின்னு ஜோசியம் பார்த்துக்கின்னு வேஸ்ட் பண்ணாது. பழைய கடன்கள் நிவர்த்தி, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, தொழிலே இல்லைடா இது என்னடா இது இந்த ஆளோட மாரடிக்கவே முடியலன்னு நினைக்கிற துலாத்துக்கெல்லாம் யோக பலம் கிடைக்கிறது. அபிராமி அந்த அதில் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டை படிக்கணும். ஏன் படிக்கணும்? பூர்வ புண்ணியத்தில் வயிற்றில் யார் இருக்கா? ராகு இருக்கார். அதனால் அந்த அபிராமியை படிக்கலைன்னா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். வயிற்றுபத்திரம், அலர்ஜி, முதுகுத்தண்டு விடம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் சுபகாரியங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே டக்கு 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 டக்குன்னு நடக்குமா துலாத்துக்கு, யோசிக்கவே கூடாதான். ஜூன் மாதத்துக்கு பிறகும் நடக்குமா. குருபலம் இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் ஃபுல்லுஸாக இருக்கக்கூடிய ராசியில் எது வரும்? துலாம் வரும். ஸோ நல்ல காரியம்லாம் நல்லதாக நடக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், ஏற்றத்துக்கு குறைவில்லாமல் முன்னேற்றம், லாபம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல்கள், பெற்றோர் பெரியோருடன் மன கஷ்டங்கள் இருந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் மாறிடும். தொழிலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதை கெடுத்துக்காமல் ஏற்றுக்கணும். இல்லை எனக்கு பழைய தொழிலே சந்தோஷமாக இருக்குதுன்னு போயிட்டு கெடுத்துக்கக்கூடாது. அதுவும் போடும் இதுவும் போடும், நல்லா வரைச்ச கதவு தட்டுறச்ச பண்ணிக்கணும். துளாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அந்த மாற்றம் புனிதமும் சந்தோஷமும் ஏற்றமும் படிப்பும் அனுகூலம் காணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். குலதெய்வத்தை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும், முருகரை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் கவனமாக இருக்கணும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப் எடுத்துக்கினே இருக்கணும். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். சரி, எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லது நடக்கணும், என்ன பண்ணணும்? நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ தெரியாது. திங்கக்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர ஏதாவது ஒரு சாப்பாடு போடுங்க. அகத்திக்கீரை குடும்பத்தில் பெற்றோரோ பெரியோரோ யாராவது தாயோ தந்தையோ உடம்புல ஏதாவது தேக ஆரோக்கியத்தில் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அகத்திக்கீரை கொடுக்கணும். தாயார் தந்தையார் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேறு காய்கறி எல்லாம் கொடுக்கலாம், வாழைப்பழம்லாம் கொடுக்கலாம். விருச்சிகத்துக்கு பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம், கர்மா பலன் பசுமாடு தான் கொடுத்துருங்க. மன அழுத்தம் மட்டும் கூடாது. விருச்சிகத்துக்கு ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம் டக்கு டக்குன்னு வந்துடும். டெங்கு கிங்கு மலேரியா கிலேரியா கொசுவால் வரதெல்லாம் வந்துடும் விருச்சிகத்துக்கு. ஆனால் நல்லது நடக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும், தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம், இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது, விநாயகரை பிடித்து கொள்வது, காரிய சித்தி மாலை சொல்ல சொல்ல கேட்க 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 படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். யாருக்கு? விருச்சிகத்துக்கு. பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை தொந்தரப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதனால பெரியவங்க குடும்பத்தில் யார் இருந்தாலும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். எது செய்யலாம் எது செய்யக்கூடாது. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் பெரியவங்களுக்கு. அப்போ தான் ஜம்முன்னு ஆவீங்க. புரியுதா? விருச்சிகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலம், அனுகூலம். பிபி சுகர் பார்த்துக்கிறது, சிவனை பிடிச்சிக்கிறது, சிவனுக்கு வில்வத்தை கொடுக்கறது முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசியில் யார் வரும்? தனுசு வரும்.
நிறைய ட்ராவல் பண்ணுறது, கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சக்ஸஸ்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, வீடை புதுப்பிப்பது, இன்டீரியர் பண்ணுறது, வீடை நீட்டாக வச்சுக்கிறதுலே இருப்பீங்க. புது புது பொருளாக வாங்கி போடுவீங்க வீட்டுக்கு. எல்லாம் நடக்கும். 9ல் இருக்கக்கூடிய கேது ஞானமாக இருக்கும், தெய்வமாக இருக்கும். தெய்வ திருப்பணிகள் செய்வது எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனி, எக்ஸசைஸ் பண்ணலன்னா மாட்டுவீங்க. 4ஆம் இடத்தில் சனி, உடற்பயிற்சி, ரத்தத்தில் லோ பிபி, ஹீமோகுளோபின்லாம் செக் பண்ணிக்கணும். ஹார்மோன்ஸு தான். தைராய்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துக்குங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் என்ன வரும்? சுபவிரயம் வரும். சுபவிரயம் வரணும்னா தொழில் நல்லா செட் ஆகிடும். இல்லைன்னா சுபவிரயம் எங்கேருந்து வரும்? பணத்தட்டுப்பாடு தீரும். முதலீடுகள் சரியாக பண்ணுவீங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் வா 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 நீயும் என் கூட தொழில் பண்ணுன்றுவார். முதலாளி ஆயிடுவீங்க. வண்டி வாகனத்தில் அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசியில் எது வரும்? தனுசு வரும். ஞாயிற்றுக்கிழமை கேது இருக்குது. பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கணும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தவிடு, வெல்லம், கோதுமை மாவு, வெல்லம், கோதுமை சப்பாத்தி, வெல்லம் கொடுங்க. பசுமாடுக்கு என்ன உணவு கொடுக்கணுன்றது ஒரு விதி இருக்கு. அந்த விதிப்படி செய்ய 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 தடைகள் நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அமிர்தமான முன்னேற்றம் ஏற்படுமா? யாருக்கு? தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? 10வது ராசி மகரம். மகரத்துக்கு குருபலம், அனுகூலம், ஏற்றம், சந்தோஷம், எதிர்பார்த்த நல்லது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் அற்புதமாக காணப்படும். வேற என்ன? மகரத்துக்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. இல்லைன்னா டைவர்ஸு, கோர்ட்டு கேஸு, வக்கீலு, கிக்கீலு, போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடும். அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் பொண்டாட்டியோ இல்லை புருஷனோ தான் சரண்டர். அதை விட்டுட்டு அவன் பேச்சா கேட்டு அவங்க குடும்பத்தில் இவங்க குடும்பத்தில்னு சொல்லி சண்டை போட்டு 911க்கு ஃபோன் போட்டு போலீஸ் கீலீஸ் வர வச்சு அவமானப்பட்டுக்காதீங்க. கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். மகரத்துக்கு சனி விலகிடுச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? அடுத்த 2027 வரைக்கும் ஜம்முன்னு இருக்குமா சனியில். இந்த டைமில் மகரம் செட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அல்வா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். பெரியவங்களை போட்டு டபாய்க்கிறீங்கன்னு அர்த்தம். பொண்டாட்டி புருஷனை போட்டு சேஷ்டை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தொழில் செட் ஆகிடும், உத்தியோகம் செட் ஆகிடும், வியாபாரம் செட் ஆகிடும், படிப்பு செட் ஆகிடும், குடும்பம் செட் ஆகிடும். வேலையே இல்லாத மகரத்துக்கு கூட பொண்ணோ பையனோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிக்கணும். நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னா 60வது வயசில் தான் பண்ணணும். இப்போவே பண்ணிக்கணும், ஜம்முன்னு பண்ணிக்கணும். சுபகாரியெல்லாம் வந்து கதவு தட்டுறச்ச பண்ணிக்கணுமா? உங்களுக்கு இப்போ தட்டுற நேரம். குடும்பத்தில் புது வரவு, பித்திர சந்தானம், அனுகூலம், பிராப்தம், வளர்ப்பு பிராணிகள் வருவது, விவசாயம் பண்ணுவது, மாடு வளர்க்குறது எல்லாம் வருமா மகரத்துக்கு. உடற்பயிற்சி. மகரம் என்றாலே, கும்பம் என்றாலே சனி தான் ஆட்சி. துலாத்துக்கு சனி தான் உச்சம், மேஷத்துக்கு சனி தான் நீச்சம். உலகத்தில் எந்த ராசி உடற்பயிற்சி செய்தோ இல்லையோ, இந்த 4 ராசி எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லாக தூக்கத்தில் கூட உடற்பயிற்சி செய்யும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கினே இருக்கணும். இல்லைன்னா கால் மறுத்து போகிறது, கை மறுத்து போகிறது, கால் இழுக்கிறது, ஜாயின்ஸில் ப்ராப்ளம் வருது, கால்சியத்தில் தொந்தரவு வர்றது, இதெல்லாம் வருமா யாருக்கு? மகரத்துக்கு. விநாயகரை பிடித்து கொள்வது, மகான்கள் பிடித்து கொள்வது மகரத்துக்கு யோக பலம். 8ல் கேது வருஷம் முழுவதும் இருக்குது. காரிய சித்தி மாலையை கேட்க கேட்க தான் நல்லது நடக்கும். வண்டியில் வித்தைகள் காட்டக்கூடாது மகரத்துக்கு. வண்டியில் வீலிங் பண்ணுறது, வண்டியில் இப்படி போடுறது, வண்டியில் நைட் ட்ராவலில் இப்படி ஓட்டுறது, ஃபோன் பேசிங்கன்னு ஓட்டுறது எல்லாம் எனக்கு தெரியும்னா ஹாஸ்பிட்டலில் கால் மல்லாக்கா படுத்திருப்பீங்க. அப்போ ஐயோ செல்வி சொன்னாரேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ் நியூஸுக்கு எழுதுறது வேஸ்ட் விட்டுருங்க. நல்லா இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம்.
நரசிம்மரை பிடித்துக் கொள்வதும் உக்கர தெய்வமான காளி, வாராகி, பிரித்திங்கரா, சூலினி போன்ற தெய்வத்தை உக்கர தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்வதும், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரமும், தோள்கள் ஜாயிண்ட் பெயின்ஸ், தோல் முதுகில் கவனமாக இருப்பதும் கும்பத்துக்கு முக்கியம். கும்பத்துக்கு இந்த வருஷத்தில் அபிரதமான ஒரு நல்லது நடக்கும். எப்போ? ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் இருந்த மனக்குறைகள், கஷ்டங்கள், ஐயோ என்னடான்னு அழுதுகின்னு இருந்த கும்பராசிக்காரங்க ஜம்முன்னு போவீங்க, அனுகூலமாக இருப்பீங்க, எடுத்த காரியத்தில் ஜெயம். 7.5 சனியில் பாத சனி இருக்கிறனால முட்டி வலி, பாதம், ஜாயிண்ட் பெயின்ஸு, நகத்தை நோண்டுறது, நகத்திலே உள்ளே போய் நோண்டுறது, நகம் வெட்டுறவங்களாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நல்லா சுகமாக இருக்குதுன்னு போய் செப்டிக் ஆகிட போகுது. சுகர் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கால் பாதத்தில் நகங்களில் அதீத கவனமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசலாகும். கழிவு பாதையில் உபத்திரங்களில் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகளில் கும்பம் வரும். கீழ் முதுகு தண்டுடன் கழுத்து பகுதிகளுக்கு உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் செய்து தீர வேண்டும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், ஆண்குலங்கள் ஏற்படுவதும் எல்லாம் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த வருஷம் நிச்சயமாக அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ராசிகளில் கும்பம் உண்டு. தொழில் கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, வியாபாரம் கிடைக்கல, படிப்பு கிடைக்கலன்னு கும்பராசிக்காரர்கள் புலம்பினார்கள் என்றால் ஏப்ரல் மாதத்திலிருந்து அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் நடிக்கிறார்கள், இல்லை என்றால் முயற்சி செய்யவில்லை என்று பெரியோர்களும் துணை அல்லது துணைவியாரும் நினைத்து கொள்ளலாம். ரீல்ஸ் பார்த்துக்கணும், டிவி பார்த்துக்கணும், ஃபோனை நோண்டிக்கணும், எல்லாம் ஏற கட்டிட்டு கும்பம் டப்புன்னு இறங்கணும். ஆனால் பழைய காலத்து எதிரிகள் விஷயத்தில் போய் நோண்டக்கூடாது. அவமானப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், வருத்தப்படுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு யோகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய ஆண்டு இந்த வருடம் முழுவதும். அதனால் கோளாறு பதிகத்தை கேட்க 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 கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஜென்மத்தில் ராகு மன அழுத்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் மன அழுத்தமே வரக்கூடாது. அப்படியே யோசிச்சுங்க மாட்டிக்கினீங்க. மாட்டிக்கும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் பார்க்கணும், கண்டுக்கக்கூடாது. செல்வி சொன்னார், ஜென்மத்தில் ராகு, நரசிம்மர் கவசம், துர்க்கை கவசம், டக்குன்னு கேட்டுட்டு அப்படியே லைஃப்பை மாற்றிட்டு ஓடிடணும். அடுத்ததாக பார்க்குறது யார்? மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு கணபதியும் மணமணியும் பிடித்து கொள்ள வேண்டும். ஜன்ம சனி இருப்பதனால் உடற்பயிற்சி உடற்பயிற்சி உடற்பயிற்சி. கும்பராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி. கன்னியா ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், எப்படி 7 ராசி வந்துச்சு. தனுசும் வரும், அர்த்தாஷ்டம சனி. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி என்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட தோப்புக்கரணம் போடலைன்னா மாட்டிப்பீங்க. சிட்டப்ஸ் நல்லா எடுக்கும். அதே சமயம் மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 14 எல்லாமே நல்லது நடக்கும். ஏப்ரல் 14 வரைக்கும் 3 குரங்கு மாதிரி இருக்கணும். கண்ணை முடிக்கணும், காதை முடிக்கணும், வாயை முடிக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு யோகமும் சந்தோஷமும் அனுகூலம் நிச்சயமாக இந்த வருஷம் வரும். பெரியவர்களுடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். விவசாயத்தில் இறங்குவீர்கள், விவசாய புரட்சி செய்வீர்கள், நிலம் வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள், ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவீர்கள், கடல் பக்கத்தில் வீடு கட்டுவீர்கள், மலைப்பிரதேசங்களில் வீடு கட்டுவீர்கள், இயற்கை சார்ந்த பயிர்கள், விவசாய பயிர்கள், அதிகமாக வருமானத்தை தரக்கூடிய ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது என்ற கால்நடைகள் எல்லாம் அதிகமாக. சிலர் மீன் வளர்ப்பாங்க. மீனராசிக்காரர் நல்லத்திலே நல்ல தண்ணி கட்டி பார்த்து கட்டி கால்நடை கல்லூரியில் போய் படிச்சுட்டு வந்தெல்லாம் விவசாய சம்மந்தப்பட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்கும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அரவணைத்து பார்த்துக்கணுமா. பிள்ளைகளை போய் கடிச்சிங்க, முடிஞ்சது. பிள்ளைகளிடத்தில் நல்ல தோழனாக, தோழியாக மாறிக்கொள்ளக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையில் இருந்து ஏதாவது சர்ஜரி பண்ணிக்கின்னு நல்ல ஒரு டே கேர் சர்ஜரிலாம் பண்ணிட்டு தெம்பாயிடும்.
அதிகமாக முதலீடு பண்ணக்கூடியவர்கள், ஷேரில் பண்ணக்கூடியவர்கள், வீடில் பண்ணக்கூடியவர்கள், வீடு நிலத்தில் பண்ணக்கூடியவர்கள், டிவி வாங்குறது, வித்தை வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது எல்லாமே மீனம் செய்யும். லாபம், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் லாபத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். எனவே இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று டீட்டெயில்டாக உங்களுடன் பேசியிருக்கிறேன். எனவே மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், நிர்வாகத்திறங்களுக்கும், ஸ்பான்சர்களுக்கும் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் இந்த 2026ஆம் ஆண்டு நல்லதே நடத்தி கொடுப்பான் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.